இந்த பார்க் தான் வந்துங்க உலகத்திலேயே அதிகமான கடல் அலை உள்வாங்குற வெளிவாங்குற இடம்னு சொல்கிறாங்க. இது முன்னாடி வச்சுருக்காங்க வெல்கம்னு. எந்த டைமு கடல் உள்வாங்குது வெளிவாங்குங்கிறத அந்த இதில் எழுதி போட்டிருந்தாங்க. இது ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது. இவங்க ஒரு வார்னிங் போர்டு வச்சுருந்தாங்க, ஸ்லீப்பரியாக இருக்கும் பார்த்து போங்கன்னு. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி வந்தோம்னா ஒரு பாறை மாதிரி இருக்குது. அந்த பாறை விட்டு இறங்குனோம்னா கடல் மட்டத்துக்கு போயிடும். அங்கேயும் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ஸ்லீப்பரியாக இருக்கும் பார்த்து போங்கன்னு. ஃபஸ்ட்டு வரனால இந்த போர்டெலாம் பார்க்குறப்ப ரொம்ப வழுக்குமோன்னு பயமாக இருந்துச்சு. இது கடலில் சைட்லங்க. இது வந்து நடுவால் ஒரு பாறை மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இந்த சைடு போகிறதா அந்த சைடு போகலாமான்னு பார்த்துட்ருந்தோம். சரி இந்த சைடு போவோன்ட்டு போனோம். அங்கே தான் நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. சரி நம்ம புதுசு அவங்க பின்னாடியே போவோம் அப்படின்னு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரே பாசமாக இந்த மாதிரி சகதியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் கால் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மண்ணாக இருக்கிற இடத்துல பார்த்து கால் வச்சு நடந்து போயிட்டே இருந்தோம். அவங்கள பின்தொடர்ந்து திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த சைடு ரொம்ப சகதியாக இருக்குது, ஸ்லீப்பரியாக இருக்குது, யாரும் போகாதீங்க, ரிட்டன் வந்துங்கன்னு. திரும்பி பேசாமல் ரிட்டன் வந்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த பாறையோட அடுத்த சைடு அந்த சைடு போக சொன்னாங்க. அங்கே போய் சுற்றி பார்க்கலான்னு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி பட்டு பட்டு அரைச்சி ஒரு சந்து மாதிரி ஒரு பாறை இருந்துச்சு. நிறைய பாறை மேலே என் பையன் ஏறி பார்த்து விளையாண்டுட்டு இருந்தான். இதுவும் முன்னாடி இருந்த லைட் ஹவுஸில் இந்த கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ஒரு மரம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, வெட்டி விட்டுருந்தாங்க, அது அப்படியே இருந்துச்சு. 2 முடிச்சு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ ஈஸ்டர்ன் கன்னடா இவ்வளோ பேர்ட்ஸ் இருக்காமா, அதெல்லாம் நேரில் 1, 2 தான் பார்த்துருக்கோம். இது கடலில் அந்த அலையை அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே தண்ணியே சிகப்பாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.